ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? புதுச்சேரி புதிய பஸ் ஸ்டாண்ட் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 38 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கும் பணி கடந்த ஆண்டு ஜூனில் தொடங்கியது. இதனால் ஜூன் 16 முதல் கடலூர் சாலை AFT மைதானத்தில் தற்காலிக பஸ் ஸ்டாண்ட் செயல்படுகிறது. ஆனால் இங்கு நிழற்குடை, குடிநீர், கழிவறை என எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாததால் தினமும் பயணிகள் அல்லாடுகின்றனர். புதிய பஸ் ஸ்டாண்டில் 90% பணிகள் முடிந்து 4 மாதங்களாகியும் திறப்பு விழா இன்று நாளை என இழுத்தடிப்பதால் மக்கள் எரிச்சல் அடைந்துள்ளனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே புதுச்சேரி நகராட்சி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை இங்கு கட்டுவதற்கு சுமார் 29 கோடி ஒதுக்கப்பட்டு 33 கோடிகளை தாண்டி 90% பணிகள் நிறைவு பெற்றுவிட்டது. ஆனால் பேருந்து நிலையத்தை திறப்பதற்கு நாட்கள் குறிப்பிட்டாலும் ஆனால் திறப்பதற்கு இந்த அரசு முன்வராததற்கு காரணம் அங்கு நடத்தக்கூடிய கடைகள் எந்த முதலாளிக்கு கொடுப்பது என்ற இந்த குளறுபடியால் அங்கு திறப்பு தடையாக இருக்கின்றது. இதை முதல்வர் அவர்கள் முதலாளி வர்க்கத்திற்கு துணை போகாமல் மக்கள் படுகின்ற கஷ்டத்தை உணர்ந்து அந்த பேருந்து நிலையத்தை உடனடியாக திறக்க வேண்டும். இங்கு தற்காலிக பேருந்தை கொண்டு வந்தார்கள். இந்த தற்காலிக பேருந்துடைய நிலைமை எண்ணி பார்க்க வேண்டும். சிறுநீர் கழிப்பதற்கு கூட இங்கே இடம் கிடையாது. இந்த புழுதினால பல இடையூறுகள் வரும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் டைரெக்டாக கலக்காத அளவுக்கு இங்கே இந்த புழுதி நேராக உள்ளுக்குள்ளே போய் நம்ம உடம்புல பாதிக்கிற அளவுக்கு இந்த புழுதிலாம் இருக்குது. இந்த புழுதியாலேயே பலவங்களுக்கு பல நோய் ஏற்படுது. உடனடியாக இதை சரி செய்து புது பஸ் நிலையத்துக்கு இந்த இடத்த மாற்றணும். 8 மாதத்தில் புதிய பஸ் ஸ்டாண்ட் பணிகளை முடித்து திறந்து விடுவோம் என கூறி மூடிவிட்டு இன்னும் திறக்காமல் இழுத்தடிக்கின்றனர். மழையில் குளமாகவும் வெயிலில் பாலைவனமாகவும் இருக்கும் இடத்தில் தற்காலிக பஸ் ஸ்டாண்ட் இயங்குவதால் கடும் இன்னலை சந்திப்பதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் கூறுகின்றனர். தற்காலிக பஸ் ஸ்டாண்டு கிடையாது, தற்காலிக பாலைவனம். தற்காலிக பாலைவனத்தில் கொண்டு வந்து மக்களை விட்டுட்டு இது பஸ் ஸ்டாண்டுனா இங்கே என்ன இருக்குது? பொதுமக்களுக்கு ஒரு நல்ல கழிப்பிடம் கிடையாது, உட்காரத்துக்கு ஒரு வசதியான இடம் சேர் கிடையாது, ஒரு டீ கடை கிடையாது, டிஃபன் கிடையாது, ஒரு சாப்பாடு கிடையாது. இங்கே பார்த்தாக்கா ஒரு பஸ்லேருந்து ஒரு வயசானவங்க இறங்கினாலுமே அந்த படிக்கட்டுக்கும் இருக்கிற தரைக்கும் பார்த்தா 3 அடி 2 அடி வருது. இதில் தவறி விழுந்து அடிப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. வெய்ய காஞ்சா பாலைவனம், மழை பெஞ்சா இது குளம். இது எல்லாம் தற்காலிக பஸ் ஸ்டாண்டாங்க. ஆனால் எதனால தான் அதை நிறுத்தி வச்சுக்கிறாங்கன்னு இங்கே இருக்கிற ஆட்டோ டிரைவருக்கும் தெரியல, பஸ் டிரைவருக்கும் தெரியல, பொதுமக்களுக்கும் தெரியல. 8 மாதத்தில் முடிக்கிறோன்னு சொன்ன ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இது வரைக்கும் முடிக்கல. அப்படியே கொஞ்சம் பாருங்கள், பின்னாடி பாருங்கள், பஸ்ஸில் இறங்குற மக்கள் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அவங்க இறங்கி பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குதுன்னு கேட்குற சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. 1 கிலோமீட்டர் தள்ளி போனோன்னா மறுபடியும் பஸ்ஸு இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே மிக சிரமமாக இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் இந்த பஸ் ஸ்டாண்டை கொண்டு வர முடியுமோ தயவுசெய்து கொண்டு வாங்க. ஏன்னா இங்கே நம்பி இருக்கிறவங்க எல்லாருமே அன்றாடம் காட்சிகள் நடுநிலையானவங்க. இங்கே எல்லாருமே இதை நம்பி தான் இங்கே பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே வருமானம் இல்லாமல் ஒவ்வொரு கடைக்காரங்களும் மாதம் 20,000 30,000 பூட்டி வச்சு கடைக்கு வாடகை கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரத்தையும் கொஞ்சம் பாருங்கள். காரணம் என்னன்றதை பொதுமக்களுக்கு தயவுசெய்து தெரியப்படுத்துங்க. இன்னும் 1 வாரத்தில் புதிய பஸ் ஸ்டாண்டை அரசு திறக்கவில்லை என்றால் தற்காலிக பஸ் ஸ்டாண்டை மறித்து போராட்டம் நடத்துவோம் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் எச்சரித்தார். புதிய பஸ் நிலையம் விரிவாக்க பணி முடிவடைந்து 4 மாதம் ஆகியும் இன்று வரை மக்களுடைய பயன்பாட்டிற்கு அந்த புதிய பஸ் நிலையம் அரசால் கொண்டு வரப்படாததால் இந்த இடத்துல பாருங்கள், எந்த ஒரு ஆட்டோ பஸ்ஸு எதுக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது. பப்ளிக் வரவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கடை கிடையாது, ஒரு சும்மா உட்காரத்துக்கு இடம் கிடையாது, ஒரு லேடிஸ் ஒதுங்குறதுக்கு இடம் கிடையாது. எல்லா வசதியோடும் பஸ் ஸ்டாண்டு கட்டப்பட்டு 4 மாதம் ஆகியும் இவங்களுக்குள்ளே இருக்கின்ற அதிகார மோதலினால் இந்த கடை பஸ் நிலையம் விரிவாக்கத்துக்கு பதிலாக ஆளக்கூடிய இந்த அரசு வணிக வளாகத்தை விரிவாக்கம் செஞ்சாங்க. ஏற்கனவே 16 கடை இருந்தது, அந்த கடையோடு முடிச்சுட்டுருக்கலாம். 32 கடையை கட்டும்போது இந்த 16 கடையில் பங்கு பிரிக்கிறதுல இவங்களுக்குள்ளே ஏற்பட்டுருக்கிற மோதலில் இந்த பஸ் நிலையத்தினுடைய திறப்பு விழா இன்று வரைக்கும் தள்ளி போயினே இருக்குது.
இங்கே இருக்கிற ரயில்வே வந்து மேம்பாலம் கட்டுவதற்கு பூமி பூஜை போடப்பட்டு 3 மாதம் ஆகுது. இந்த பஸ் நிலையத்தால் வந்து அந்த வந்து கட்டுமான பணியும் வந்து தடங்கள் ஏற்படுகிறது. எதிர்க்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது இருக்குது, நீதிமன்றம் இருக்குது. நீதிமன்றத்திலேயும் பல்வேறு பிரச்சனைகளை வந்து இந்த பஸ் நிலையத்தால் அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசலில் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இந்த அரசு வந்து எதை பற்றி கவலைப்படாமல் ஏதோ இவங்களுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனையில் இதை மாதிரி வந்து திறக்காமல் இருப்பது வந்து தவறான ஒன்று. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த புதிய பஸ் நிலையம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு இந்த அரசு கொண்டு வரலன்னா இங்கே இந்த இடத்துல அதிமுக சார்பில் மறியல் போராட்டத்தை நடத்தி இந்த பஸ்லாம் வெளிவிடாத போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம்.